நான் வாஷ்ரூமுக்கு போக வேண்டும். ப்ளீஸ் எமர்ஜென்சி. ஷிவாங்கி கிளாஸ் ரூமில் நின்று கொண்டு சர் ஆரியனிடம் மின்னட்கள் செய்து கொண்டிருந்தாள். ஆனால் அவர் உதடுகளை மூடிக்கொண்டு சொன்னார், டெஸ்ட் வரும்போதெல்லாம் இதே சாக்குதான் உனக்கு. மெளனமாக பெஞ்சில் போய் உட்கார். ஷிவாங்கிக்கு கீழே ஏதோ ஈரமாக தெரிந்தது. கடுகடுப்பானவர், இன்று வீட்டுக்கு போய் டிவோர்ஸ் கொடுக்காவிட்டால் சொல்லுங்கள் என்று நினைத்தாள். அப்போது அவளுடைய யூனிஃபார்ம் ஈரமாகியது. அவளுடைய தோழி ரியா பேக்கில் வைத்திருந்த எக்ஸ்ட்ரா பேடை எடுத்து கொடுத்தாள். இருவரும் கிளாஸின் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்திருந்தார்கள். பெஞ்சின் கீழே சென்று தன் உடைகளை சரி செய்ய முயன்றபோது ஆரியன் சார் அவளுடைய தலைக்கு மேல் வந்து நின்றார். ஸ்டாண்ட் அப் ஷிவாங்கி. இனி யாருடைய குரலும் கேட்டால் பெஞ்சில் நிறுத்தி முருகா ஆக்கிவிடுவேன். கிளாஸ் ரூமில் கடுமையான குரல் ஒலித்ததும் எல்லாருக்கும் பாம்பு கடித்தது போல் ஆனது. அவளைத் தவிர உடனே அவள் மெல்ல மெல்ல பல்லை கடித்துக்கொண்டு உள்ளத்தில் சொன்னாள், கடுகடுப்பானவர். வீட்டில் இரண்டாவது முறை கேட்டாலும் யாரும் காய்கறி கொடுக்க மாட்டார்கள் போலும். இன்று சர் தன் மனைவியிடம் காலை உணவில் பராத்தாவுக்கு பதிலாக உருளையை சாப்பிட்டு வந்திருக்கிறார். அதனால்தான் இவ்வளவு கோபம் வருகிறது. உள்ளே இருந்து சர் திரும்பி அவளை பார்த்தார். பிறகு சொன்னார், நான் லாஸ்ட் வார்னிங் கொடுக்கிறேன். இதற்கு பிறகு பையனாயிருந்தாலும் பொன்னாயிருந்தாலும் முழு கிளாஸின் முன்னால் முருகா ஆவார்கள். ஷிவாங்கி இன்னும் கொஞ்சம் சேட்டை செய்ய நினைத்தாள். ஆனால் கீழே ஈரம் வெளியேறுவதை உணர்ந்ததும் அவளுடைய முகம் திடீரென வெளிறிப்போனது. பயந்து அவள் நேராக சரின் முன் வந்தாள். சார், எனக்கு வாஷ்ரூம் போக வேண்டும், ப்ளீஸ். மிகவும் எமர்ஜென்சி. ஷிவாங்கியின் குரலில் நடுக்கம் இருந்தது. ஆனால் உள்ளே பெரும் புயல் அடித்து கொண்டிருந்தது. வயிற்றின் கீழ்ப்பகுதியில் எழும் கடுமையான வலி மற்றும் வேதனை இப்போது அவளுடைய பொறுமைக்கு அப்பாற்பட்டவை ஆகிவிட்டன. அவளுக்கு லேசாக தெரிந்தது, இதுதான் அம்மா குறிப்புகளால் எச்சரித்த நேரம். பார் மகள், எப்போதாவது வயிற்றின் கீழ்ப்பகுதியில் கடுமையான வலி வந்தாலோ, ஏதோ ஒன்று உனக்கு நிறுத்த முடியாமல் போனாலோ, அல்லது உடைகளில் ஏதேனும் கரை படிந்தாலோ பயப்படாதே. உடனே என்னிடம் வா. அம்மா, என் பீரியட்ஸ் தொடங்கிவிட்டது என்று சொல். நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். ஆனால் இந்த நேரம் பள்ளியில் இந்த நிறைந்த கிளாஸின் முன்னால் தொடங்கிவிடப் போகிறது. அவளுக்கு அப்படி ஒரு எண்ணம் கூட இல்லை. அவமானம் மற்றும் வேதனையின் இந்த கட்டத்தில் நின்று கடைசியாக வாஷ்ரூமுக்கு செல்ல அனுமதி கேட்டாள். சார், என் பேச்சை கேளுங்கள் ப்ளீஸ். ஒரு முறை வாஷ்ரூமுக்கு செல்ல விடுங்கள். ஆனால் சார் திரும்பி அவளை மிகுந்த கோபத்துடன் பார்த்தார். எப்போதெல்லாம் சர்ப்ரைஸ் டெஸ்ட் வருகிறதோ அப்போதெல்லாம் இதே தப்பிக்கும் வழி உனக்கு கிடைக்கிறது. மெளனமாக போய் பெஞ்சில் உட்கார். அவர் அவளுடைய உள்ளேயுள்ள வலியை பற்றி அறியாமல் திட்டினார். ஷிவாங்கி அழும் முகத்துடன் மீண்டும் கெஞ்ச வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் அதற்கு முன்பே அவர் அவளை அமைதியாக்கிவிட்டார். கடுகடுப்பானவர் ஹிட்லர். எப்போதாவது இவருக்கும் இப்படி ஒரு நேரம் வந்தால் அப்போது தெரியும் என்று உள்ளத்தில் சொல்லிக்கொண்டே கடைசி பெஞ்சில் தன் தோழியிடம் வந்து உட்கார்ந்தாள். கேவாங்கி, உன் உடைகளில் சிவப்பு கரை படிந்திருக்கிறது என்று ரியா பயந்து அவளுடைய காதில் மெல்ல சொன்னாள். என்ன ரியா, இப்போது நான் என்ன செய்வேன்? அவள் முழுவதும் பதறிப்போனாள். காத்திரு, என் பேக்கில் ஒரு எக்ஸ்ட்ரா பேட் இருக்கிறது, நான் தருகிறேன். நீ வாஷ்ரூமுக்கு போய் பேட் போட்டுக்கொள். ரியா பேக்கிலிருந்து பேடை எடுத்து பெஞ்சின் கீழிருந்து ஷிவாங்கியின் கையில் கொடுத்தாள். அவளுக்கு அதை எப்படி உபயோகிப்பது என்று கூட தெரியவில்லை. இதை எடுத்துக்கொள். சார் திரும்பியவுடன் மெல்ல ஓடிப்போ. அவள் தலையை ஆட்டினாள். சார் ஆரியன் பிளாக் போர்டில் எழுத திரும்பியபோது ஷிவாங்கி மெல்லடியடிவாக கதவை நோக்கி நகர்ந்தாள். ஆனால் அப்போது அடுத்த பெஞ்சில் உட்கார்ந்திருந்த பையன் வேண்டுமென்றே தன் புத்தகத்தை கீழே போட்டான். தடாம் என்ற சத்தத்தில் சார் ஆரியன் உடனே பின்னால் திரும்பி பார்த்தார். இது என்ன மரியாதை கேடு? சார் திடீரென தன் பக்கம் பார்த்ததும் ஷிவாங்கி மிகவும் பயந்து போனாள். அவளுடைய கையிலிருந்து பேட் நழுவி நேராக தரையில் விழுந்தது. ஓ பாய், இதை பாருங்கள். இது என்ன வைத்துக்கொண்டு திரிகிறாள்? ஒரு பையன் உயர்ந்த குரலில் சிரித்தான். முழு கிளாஸிலும் சிரிப்பு ஒலித்தது. ஷிவாங்கி குனிந்து தரையிலிருந்து பேடை எடுத்துக்கொண்டு கிளாஸை விட்டு வெளியே ஓடினாள். உங்களுக்கு வெக்கம் வர வேண்டும். ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு நேரம் வந்தால் உங்கள் கண்களை திருப்பிக் கொள்ள வேண்டும். இதை கேலி செய்யக்கூடாது. இது உங்கள் அம்மாக்கள் சகோதரிகளுக்கும் நடக்கலாம். இனி யாருடைய வாயிலிருந்தும் ஒரு வார்த்தை வந்தாலும் அவனை பள்ளியிலிருந்து வெளியேற்றுவேன். முழு கிளாஸுக்கும் பாம்பு கடித்தது போல் ஆனது. ஆனால் ஷிவாங்கி அப்போதே பள்ளி வாயிலை விட்டு வெளியேறிவிட்டாள். சர் ஆரியனுக்கு திடீரென உடலில் வெக்கம் தோன்றியது. அவருடைய நெற்றியும் வியர்வையில் நனைந்திருந்தது. எத்தனை முறை ஷிவாங்கி அவரிடம்
அனுமதி கேட்டாள் வாஷ்ரூமுக்கு போக. ஆனால் அவர் அவளை அனுமதிக்கவே இல்லை. ஏழை மறைந்து போய்க் கொண்டிருந்தாள். விழுந்து அவளுடைய கையிலிருந்து அந்த தனிப்பட்ட பொருள் நழுவியது. இதை நினைத்த மாத்திரத்தில் ஆர்யனின் தலை சுழன்றது. உள்ளே உள்ளே அவருக்கு வெட்கம் தோன்றியது. தன் காரணத்தால் ஷிவாங்கி முழு கிளாஸின் முன்னால் அவமானப்பட்டு விட்டாள். ஒருவேளை இந்த மாசற்ற பெண்ணுடன் கொஞ்சம் அதிகமாகவே கடுமையாக நடந்து கொண்டேன். உண்மையில் அவள் ஆர்யனின் மூக்கில் புகை ஏற்றியிருந்தாள். ஒவ்வொரு முறையும் அவர் கிளாஸில் பாடம் சொல்லிக் கொடுக்க வரும்போது அவளுடைய சேட்டைகள் முடியாமல் போகும். டெஸ்டிலிருந்து வெகு தூரம் ஓடுவாள். ஆர்யனை வேண்டுமென்றே தொந்தரவு செய்வாள். ஆர்யனும் இந்த பெண்ணின் மீது சிறிதும் கருணை காட்ட மாட்டேன் என்று முடிவு செய்திருந்தார். ஆனால் இன்று நடந்த சம்பவம் அவரை உண்மையில் வெட்கப்படுத்தியது. அம்மா, நான் இனி ஒருபோதும் பள்ளிக்கு போக மாட்டேன். ஷிவாங்கி அழுது கொண்டே கதவை மூடி அம்மாவின் கழுத்தை பிடித்துக்கொண்டு அழுதாள். அவளுடைய முழு உடலும் மிகவும் நடுங்கிக் கொண்டிருந்தது. கண்களிலிருந்து கண்ணீர் தொடர்ந்து வடிந்தது. ஷிவாங்கி, என்ன ஆயிற்று? சமஞ்சி அவளுடைய முகத்தை கைகளில் எடுத்து பயந்த குரலில் கேட்டாள். நீ ஏன் அழுகிறாய்? ஷிவாங்கி நடுங்கும் கைகளால் தன் உடையின் பின்பகுதியை முன்னால் காட்டினாள். அங்கே ஆழமான சிவப்பு கரை இருந்தது. பவன்ஜி அந்த கரையை பார்த்ததும் அவளுடைய முகத்தில் அன்பின் அன்பு தோன்றியது. பைத்தியக்கார பெண், இவ்வளவு சிறிய விஷயத்துக்காக ஏன் அழுகிறாய்? இது பயப்படவோ அழவோ வேண்டிய விஷயம் அல்ல. இதன் அர்த்தம் என் மகள் இப்போது வளர்ந்து விட்டாள், பெரியவளாகிவிட்டாள். ஒவ்வொரு பெண்ணும் இந்த நிலையை கடந்து செல்கிறாள். இதனால் நீ அழுது உன்னை நோயாளியாக்கிக் கொள்ள வேண்டாம். நீங்கள் தெரியாது அம்மா. அங்கே என்ன நடந்தது? ஷிவாங்கி துடித்து அம்மாவின் கையை இழுத்தாள். முழு கிளாஸின் முன்னால் என் கையிலிருந்து பேட் விழுந்தது. எல்லா பையன்களும் என் மீது சிரித்தார்கள். நான் இனி யாருக்கும் என் முகத்தை காட்ட தகுதியற்றவள். நான் இறந்து விடுவேன். ஆனால் மீண்டும் பள்ளி வாசலில் கால் வைக்க மாட்டேன். போதும் போதும், போதிய தமாஷாயிற்று. இப்போது இந்த வீட்டை துக்க வீடாக்க வேண்டாம். நீ அழுவதை பார்த்தால் வானம் உடைந்து உன் தலையில் விழுந்தது போல் இருக்கிறது. நீ உன் மகளுக்கு முன்பே சொல்லியிருக்க வேண்டும், இந்த நேரம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் வரும் என்று. இவள் இப்படி அழுது அழுது நாடகம் செய்கிறாள். எனக்கும் பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களும் இந்த நேரத்தை கடந்து வந்தார்கள். ஆனால் நான் முன்பே அவர்களிடம் இதை பற்றி சொல்லியிருந்தேன். உனக்கு உன் மகளின் வளர்ப்பு சரியாக வரவில்லை. மாறாக மற்றவர்களின் முன்னால் அவமானப்படுத்துகிறாய். அறையின் கதவில் ரேகா மாமி கிண்டலான குரலில் பேசினாள். கையில் துடைப்பம் பிடித்துக்கொண்டு கைகளை மடித்துக்கொண்டு 2 தாய்மகளையும் பார்த்து கொண்டிருந்தாள். மாமியின் வார்த்தைகளை கேட்டு ஷிவாங்கியின் இதயம் முட்டியில் அடைபட்டது போல் ஆனது. பாபி, என் குழந்தை ஏற்கனவே அதிர்ச்சியில் இருக்கிறாள். ப்ளீஸ், இந்த நேரத்தில் இவள் மீது கருணை காட்டுங்கள். சமன் மன்றாடத் தொடங்கினாள். நான் யாரு மீது கருணை காட்டுவேன்? மாமி கோபத்துடன் துடைப்பத்தை தரையில் அறைந்தாள். நீங்கள் தாய்மகளின் நாகரிகங்களை தாங்க. இங்கு யாரும் ராஜாவாக உட்காரவில்லை. பெண் தானே படிக்க விரும்பவில்லை என்கிறாள். ஏன் கட்டாயப்படுத்தி பள்ளிக்கு அனுப்ப முயல்கிறாய்? அவள் படிக்க விரும்புகிறாள் பாபி. இன்று ஒரு விபத்து மட்டும்தான். ஷிவாங்கியின் அம்மா சொல்லிக் கொண்டே நின்றாள். அப்போது ரேகா கூர்மையான தாக்குதலை தொடுத்தாள். உன் கையை உன்னிடமே வைத்துக்கொள். இப்போது இவள் படித்து எழுதி ஏதாவது அதிகாரியாவாளா? இவள் பெரியவளாகிவிட்டாள். இளம் பெண்ணை வீட்டில் உட்கார்த்தி மோசடிகளை கற்பிக்கும் பதிலாக ஏதாவது வேலை வாங்கு. அல்லது இவளுடைய கையில் மஞ்சள் தடவி இங்கிருந்து அனுப்பு. என் தலையில் ஏற்கனவே என் குழந்தைகளின் பாரம் இருக்கிறது. இப்போது இந்த இளம் பெண்ணின் பாதுகாப்பும் செய்ய வேண்டுமா? பாபி, இது என் சகோதரனின் வீடு. நீங்கள் எங்களை பாரம் என்று சொல்ல முடியாது. சமன் பதில் சொன்னாள். அவள் ஏற்கனவே மகளின் துயரத்தை பார்த்து வருத்தப்பட்டிருந்தாள். இப்போது ரேகா தலையில் ஏறி நின்று கண்களின் அம்புகளை வீசிக்கொண்டிருந்தாள். சகோதரனின் வீடு உன் ஜாகீர் அல்ல. உன் இறந்த கணவனின் துயரத்தை வேறு யாரிடமாவது அழு. இந்த வீட்டில் தங்க வேண்டுமானால் நாளை முதல் இந்த பெண் பள்ளியை விட்டுவிட்டு சமையலறையை பார்த்து கொள்ளட்டும், துடைப்பமும் பிடிக்கட்டும். இல்லையென்றால் உன் மூட்டை படுக்கையை கட்டிக்கொண்டு வழியை பார்த்துக்கொள். ரேகா உத்தரவுகளை வீசிக்கொண்டு கால்களை அரைந்து கொண்டு சென்றாள். ஆனால் அவளுடைய வார்த்தைகள் சமனின் இதயத்தின் காயங்களை மேலும் ஆழமாக்கின. அறைக்குள் வந்து முதலில் தன் குழந்தைக்கு இந்த விஷயங்களை பற்றி விரிவாக சொன்னாள். பிறகு அவளுக்கு சூடான சூடான பால் கொண்டு வந்து கொடுத்தாள். ஆனால் ஷிவாங்கி மிகவும் அதிர்ச்சியடைந்திருந்தாள். அவளுக்கு இன்னும் உடல்நிலை சரியில்லை என்று தோன்றியது. முழு உடலிலும் வலி இருந்தது. காய்ச்சலும் வந்திருந்தது. கண்களில் கண்ணீருடன் அவள் தன் அம்மாவின் கழுத்தை பிடித்து கொண்டு சொன்னாள். அம்மா, எப்போது நம் வாழ்க்கைகளில் அமைதி வரும்? மாமி எப்போதும் நம்மை பார்த்து கிண்டல் செய்து கொண்டே இருக்கிறார்கள். முழு நாளும் உன் வீட்டு வேலைகளிலேயே கழிந்து விடுகிறது.
நான் பள்ளியிலிருந்து வந்தாலும் மாமியும் அவளுடைய குழந்தைகளும் சௌகரியமாக படுக்கையில் படுத்துக்கொண்டு நம்மீது உத்தரவுகள் இடுகிறார்கள். நாங்கள் உஃப் என்று கூட சொல்லவில்லை. இருந்தும் இவர்கள் நம்மோடு இப்படி ஏன் நடந்து கொள்கிறார்கள்? என் முழு வாழ்க்கையும் இப்படித்தானா கழிந்துவிடும்? எனக்கு ஒருபோதும் அமைதி கிடைக்காதா? இதை கேட்டதும் சமஞ்சி உடனே அவளுடைய நெற்றியை முத்தமிட்டு சொன்னாள். அட இல்லை என் குழந்தையே, நீ ராஜ்யம் செய்வாய். இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஏன் யோசிக்கிறாய்? நீ என்னிடம் யாருடைய அமானத்தாக இருக்கிறாய்? எந்த நாள் உன் மாமியார் வீட்டுக்குச் செல்வாய்? அப்போது பார் அங்கே எல்லாரும் உன் நாகரிகங்களை எப்படி தாங்குகிறார்கள் என்று. என் குழந்தை மாமியார் வீட்டில் இளவரசிகளைப் போல வாழ வேண்டும். யாரும் இவளிடம் எந்த வேலையும் வாங்க மாட்டார்கள். திருமணத்தை பற்றி கேட்டதும் அவள் தன் அம்மாவை பற்றி கொண்டு, இல்லை, நான் திருமணம் செய்ய மாட்டேன். திருமணத்திற்கு பிறகு தலையில் இன்னும் அதிக பொறுப்புகள் வந்துவிடும். எனக்கு உங்களுடன் தான் இருக்க வேண்டும் என்றாள். ஆனால் சமஞ்சி இப்போது முன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டாள். அவள் இனி தன் குழந்தையை இப்படி துன்பப்படுவதை பார்க்க முடியாது. அவள் தன் குழந்தை பருவத் தோழியை தொலைபேசியில் அழைத்துச் சொன்னாள். அவள் பெரியவளாகிவிட்டாள் சுனீதா. இப்போது உன் அமானத்தை எடுத்துக்கொள். மறுபுறத்தில் சுனீதா பேகம் கவலையால் நிறைந்த குரலில் சொன்னாள். நீ என்ன சொல்கிறாய் சமன்? அவள் இன்னும் இவ்வளவு சிறியவள். திருமணத்திற்கு பிறகான விஷயங்களை தாங்கும் தகுதியும் இன்னும் வரவில்லை. இன்றைய பெண்களுக்கு நல்ல நேரம் எங்கே கிடைக்கிறது? நேரத்திற்கு முன்பே இந்த விஷயங்கள் தொடங்கிவிடுகின்றன. உன் மகன் இவளை விட 10 வயது பெரியவன் என்று தெரியுமா? இளைஞன். இப்போது ஷிவாங்கி மருமகளாக அவனுடைய அறைக்குள் வந்தால் இருவரும் ஒரே படுக்கையில் படுப்பார்கள் என்றால் நான் அவனை தடுக்க முடியாது. அப்படி நடந்தால் நாளை அவள் கணவனின் தொடுதலை தாங்க முடியாமல் நீயே புகார் சொல்லத் தொடங்கிவிடுவாய். குழந்தையுடன் அநியாயம் நடந்துவிட்டது என்று. அவள் இப்போது சிறியவள் அல்ல சுனீதா. சூழ்நிலைகள் அவளை நேரத்திற்கு முன்பே பெண்ணாக்கிவிட்டன. என் மரியாதையும் அவளுடைய தந்தையின் கௌரவமும் எல்லாம் உன்னுடன் இணைந்தவை. நீ இன்று வரவில்லை என்றால் நான் அவளை எப்போதும் இழந்துவிடுவேன். ஏனென்றால் ரேகாவை நீ அறிவாய். அவள் இவளை வாழ விடமாட்டாள். சமனின் குரலில் ஆழமான வலி இருந்தது. சரி சரி, நான் புரிந்து கொண்டேன். நாளை நாங்கள் வருகிறோம். பிறகு திருமண தேதியை நிர்ணயிப்போம். நீ கவலைப்படாதே. அவள் என் அமானத். நான் அவளை அதிக நாட்கள் ரேகாவின் கருணைக்கு விடமாட்டேன். ஆரியன் தன் படிப்பு அறையில் கோப்புகளின் குவியலில் மூழ்கியிருந்தான். ஆனால் அவனுடைய பார்வை எந்த வார்த்தையிலும் நிலைக்கவில்லை. அவள் அனுமதி கேட்டுக்கொண்டிருந்தாள். அவனுடைய உதடுகளிலிருந்து ஒரு குளிர்ந்த மூச்சு வெளியேறியது. அது அவளுடைய பீரியட்ஸின் முதல் நாள். ஒரு இளம் பெண்ணுக்கு அவளுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய உடல் மாற்றம், ஹார்மோன்களின் புயல், வயிற்றில் வலி. அவை எல்லாம் அவளுக்கு எவ்வளவு பயங்கரமாக இருந்திருக்கும். அவனுடைய இதயத்தில் ஒரு வலி எழுந்தது. அவன் அறிந்திருந்தான், வளர்ச்சி என்பது உயரம் அதிகரிப்பது மட்டும் அல்ல. ஒரு முழுமையான பெண்ணாக மாறும் அந்த கடினமான பயணம். அதில் உடல் ஒரு புதிய உணர்வுடன் மாறுகிறது. அது இளமையின் அந்த வாசல். அங்கு பெண்கள் மிகவும் பயந்து போகத் தொடங்குகிறார்கள். அவர்களுடைய உடல் ஒரு செயல்முறையை கடக்கிறது. அது வெளிப்படையாக இயற்கையானதுதான். ஆனால் அந்த சிவப்பு கரை இந்த வயதில் எந்த பெண்ணுக்கும் பிரளயத்திற்கு குறைவானதல்ல. ஆனால் நான் அவளை எல்லார் முன்னாலும் அவமானப்படுத்திவிட்டேன். எனக்கு ஏன் தோன்றவில்லை? அவள் வெறும் மாணவி மட்டுமல்ல, ஒரு இளம் பெண்ணாக மாறிக்கொண்டிருக்கும் பெண் என்பதும். ஆரியனின் நெற்றியில் வியர்வை வந்தது. இப்போது அவன் புத்தகங்களில் படித்த எல்லா விஷயங்களும் நினைவுக்கு வந்தன. ஆனால் நடைமுறையில் முதல் முறையாக அவற்றின் அர்த்தத்தை புரிந்து கொண்டான். அப்போது கதவு திறந்தது. அவனுடைய அம்மா சுனீதா பேகம் உள்ளே நுழைந்தாள். அம்மா, நீங்கள் இந்த நேரத்தில்? ஆரியன், தயாராகு. நாளை நாம் சமனின் வீட்டுக்கு போகிறோம். விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. அம்மா இப்படி 2 வார்த்தைகளில் சொன்னதும் ஆரியன் சொன்னான், அம்மா, இந்த விஷயத்தை முடிக்க முடியாதா? நான் முன்பும் சொன்னேன், இந்த குழந்தையை என் தலையில் கட்டிக்கொள்ள முடியாது. இப்போதும் சொல்கிறேன், இந்த பிடிவாதத்தை விடுங்கள். நான் ஒரு நல்ல கல்வி கற்ற புத்திசாலி மனிதன். கிராமத்து அறியாமை கொண்டவன் அல்ல. நீங்கள் திருமணம் சொன்னால் சிரித்துக்கொண்டே தன்னை விட 10 வயது சிறிய பெண்ணை மணக்க ஒப்புக்கொள்ளப் போகிறவன் அல்ல. நான் என் விருப்பப்படி பெண்ணை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்ய விரும்புகிறேன்.
என் பொறுப்பை தாங்கக்கூடிய பெண் என் அறையில் இருக்கக்கூடியவள். என் உரிமைகளை நிறைவேற்றக்கூடியவள். நான் வரும்போது எனக்கு உணவு சமைக்கக்கூடியவள். என்னுடன் அன்பு நிறைந்த பேச்சுகள் பேசக்கூடியவள். நாங்கள் இருவரும் வாழ்க்கையின் வெவ்வேறு கட்டங்களில் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் அந்த பெண் இன்னும் கல்லூரிக்கு கூட சென்றிருக்க மாட்டாள் என்று தோன்றுகிறது. இந்த பெண்ணை நான் மனைவியாக்கி எப்படி ஏற்றுக்கொள்வேன்? உங்கள் தோழிக்கு என்ன தோன்றியிருக்கும் என்று தெரியவில்லை. ஒருவேளை உங்கள் அமைதியையும் மாசற்ற தன்மையையும் தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் போலும். நான் எந்த பெண்ணின் மீதும் இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்க அனுமதிக்க மாட்டேன். எனக்கு மனைவி வேண்டும், மடியில் தூக்கி தாலாட்டு பாட குழந்தை அல்ல. சுனிதா பேகம் அறிந்திருந்தாள். அவளுடைய மகன் எப்போதும் போல மீண்டும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்வான் என்று. ஆனால் ஆழமான மூச்சு விட்டுச் சொன்னாள். நான் என் முடிவை உனக்குச் சொல்லிவிட்டேன். இன்று அவள் நம்முடைய அமானத். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நாம் இந்த அமானத்தில் துரோகம் செய்ய முடியாது. அவள் குழந்தை அல்ல, நம்முடைய திருமணமான மனைவி. ஆர்யன் அம்மா அவனை கடுமையாக நம்ப வைத்ததும் ஆர்யன் நாற்காலியிலிருந்து எழுந்து நின்றான். நான் அப்போது இந்த நிகாஹுக்கு ஒப்புக்கொள்ளவில்லை. இன்றும் ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த நிகாஹ் என் விருப்பத்திற்கு எதிராக நடந்தது. வெறும் உங்களுடைய ஒரு உணர்ச்சிகரமான முடிவு. நான் என் வாழ்க்கையில் ஒரு அறியாத பெண்ணை கொண்டுவர விரும்பவில்லை. அவள் அறியாதவள் அல்ல. உன் தந்தையின் நண்பனின் மகள். அவளுடைய தந்தையின் மரணத்தின் போது நீ அவளை ஏற்றுக்கொண்டாய். இப்போது நீ உன் வார்த்தையிலிருந்து பின்வாங்குகிறாய். நான் எந்த வார்த்தையும் கொடுக்கவில்லை அம்மா. வார்த்தை நீங்கள் கொடுத்தீர்கள் என்று ஆர்யன் குளிர்ந்த குரலில் சொன்னான். அப்போது சுனிதா முன்னேறினாள். அவளுடைய கண்களில் உறுதியான முடிவு இருந்தது. நான் கொடுத்த வாக்குறுதி, உன் கொடுத்த வாக்குறுதி. எந்த நாள் நிகாஹ் படிக்கப்பட்டதோ அன்று நீ உன் கையால் நிகாஹ் நாமாவில் கையெழுத்திட்டாய். இப்போது பின்வாங்குவது என்பது உன் கௌரவத்தை விற்பது. நான் என் தோழிக்கு சாமான்கள் கொடுத்துவிட்டேன். நீ என் பேச்சை தள்ளினால் நினைவில் வைத்துக்கொள், உன் அம்மாவின் தலை தாழும். நீ உன் தந்தையின் கல்லறையின் புனிதத்தை கெடுக்கப் போகிறாயா? ஆர்யன் மௌனமாகிவிட்டான். அவன் அறிந்திருந்தான் தன் அம்மாவின் இந்த உணர்ச்சிகரமான தாக்குதலை தடுப்பது தன் கையில் இல்லை என்று. உங்களுக்கு இவ்வளவு பிடிவாதம் இருந்தால் சரி, நான் வருகிறேன். ஆனால் நீங்கள் இதை எதிர்பார்க்காதீர்கள். நான் அவளுக்கு ஒரு மனைவிக்குரிய இடத்தை கொடுப்பேன் என்று. சுனிதா வருத்தத்துடன் சிரித்து கொண்டே சொன்னாள். நேரம் எல்லாவற்றையும் மாற்றிவிடும். ஆர்யன், நாளைக்கு தயாராக இரு. அடுத்த நாள் காரில் உட்கார்ந்திருந்த ஆர்யனின் முகம் பாறையைப் போல கடினமாக இருந்தது. அவனுக்கு சிறிதும் தெரியவில்லை அவன் எந்த பாரத்தை தூக்கப் போகிறான் என்று. அது அவனுடைய கிளாஸின் மாணவியே அவளுடைய அவமானத்திற்கு காரணமானவன் தானே என்பதை. மிகவும் சீக்கிரம் மகளை அனுப்புகிறீர்கள். இந்த வீட்டிலிருந்து அவளுடைய பாரம் இறங்கும். ஆனால் அங்கேயும் யாரும் சிகிச்சை செய்ய மாட்டார்கள். ஆனால் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் கொஞ்சம் வீட்டு வேலைகளையாவது கற்றுக் கொடுத்திருக்கலாம். பள்ளி கல்லூரி சுழற்சியில் படிப்பதற்கு என்ன அவசியம்? ரேகா மாமி காலையிலிருந்தே விஷம் கக்கித் தொடங்கியிருந்தாள். ஆனால் சமன் எந்த பதிலும் சொல்லவில்லை. அவள் அறிந்திருந்தாள் தன் மகள் மாமியார் வீட்டுக்குச் செல்வதே அவளுடைய வாழ்க்கையின் ஒரே ஆறுதல் என்று. ஆனால் காரின் ஹார்ன் ஒலித்ததும், சுனிதா வருவதற்கான செய்தி கிடைத்ததும் ஷிவாங்கியின் வயிற்றில் வலி எழத் தொடங்கியது. மிகுந்த சிரமத்துடன் அவள் இந்த நேரத்தை கடந்திருந்தாள். இப்போதுதான் அவளுடைய வலி கொஞ்சம் குறைந்திருந்தது. ஆனால் மீண்டும் இந்த விடைபெறும் தேதி நிர்ணயிக்கும் செய்தியை கேட்டு அதிர்ச்சியால் அவளுடைய வயிற்றின் கீழ்ப்பகுதி மீண்டும் வலியுடன் துடிக்கத் தொடங்கியது. அவளுக்கு தெரியவில்லை, தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய எதிரியாக நினைத்த அந்த கடுமையான சர் இப்போது அவளுடைய கணவனாக போகிறான் என்பதை. சமஞ்சி அவளுக்கு இந்த உறவை பற்றி சொன்னதிலிருந்தே அவள் அழுது கொண்டே இருந்தாள். அழுது அழுது தன் அம்மாவின் முன் கைகளை கூப்பிக் கொண்டிருந்தாள். அம்மா, ப்ளீஸ் என் மீது இந்த அநியாயத்தை செய்யாதீர்கள். நான் படித்து எழுதி என் கால்களில் நின்று விடுவேன். வேலை செய்து கொள்வேன். ப்ளீஸ் என் திருமணத்தை நடத்தாதீர்கள். ஆனால் சமஞ்சி மிகுந்த அன்புடன் அவளுடைய தலையில் கை வைத்து சொன்னாள். மகள், அவன் உன் கணவன், நீ அவனுடைய மனைவி. இத்தனை ஆண்டுகளாக நீ அவனுடைய நிகாஹில் இருக்கிறாய். என் தோழி சுனிதா மிகவும் நல்லவள். பார், என்னை விட அதிகமாக அவள் உன்னை நேசிப்பாள். உனக்கு எந்த துன்பமும் வர அனுமதிக்க மாட்டாள். அவர்களுடைய மகனும் நிச்சயமாக அவளைப் போலவே இருப்பான். மிகவும் நல்லவன், அன்பு செலுத்துபவன். ஆனால் ஷிவாங்கி இதை பற்றி கேட்ட மாத்திர
நேரத்தில் மிகவும் பயந்து போனாள். இன்னும் அவள் புரிந்து கொள்ளும் வயதை கூட அடையவில்லை. சில நாட்களுக்கு முன் அவளுடைய ஒரு தோழியின் நிச்சயதார்த்தம் நடந்தது. அவள் தன் மணமகனை மிகவும் நேசித்தாள். இருவரும் மிக அதிகமாக ரொமான்டிக் பேச்சுகளும் பேசிக்கொண்டார்கள். அவள் ஷிவாங்கியின் நெருங்கிய தோழி என்பதால் பள்ளியில் வந்து ஷிவாங்கியிடம் சொல்வாள். ஷிவாங்கி இன்னும் கணவன் மனைவி உறவை பற்றி முழுவதும் அறியாதவள். ஆனால் அவளுடைய தோழி கொஞ்சம் இதை பற்றி சொன்னபோது அவளுடைய காதுகளிலிருந்து புகை வந்தது. வெட்கத்தால் அவளுடைய காது மடல்கள் வரை சிவந்தன. அடுத்த 2 நாட்கள் அவளுடைய கண்களிலிருந்து தூக்கமும் பறந்துவிட்டது. மீண்டும் மீண்டும் தன் தோழியின் வார்த்தைகளை நினைத்து பயப்படுவாள். சில சமயம் வயிற்றில் ஒரு குதூகலம் போல் எழும். இப்போது அவளுடைய சொந்த விடைபெறல் நடக்கப் போகிறது. தெரியாது அவளுடைய கணவன் எப்படிப்பட்டவன், அவனுடன் எப்படி நடந்து கொள்வான் என்று. உலர்ந்த இலை போல அவளுடைய துணிச்சல் நடுங்கிக் கொண்டிருந்தது. கார் வாயிலில் நின்றதும் ஆர்யன் இறங்கினான். அவன் வீட்டின் கதவை ஒரு பார்வை பார்த்தான். சலிப்புடன் தன் அம்மாவை பார்த்தான். போங்கள் அம்மா, இந்த நாடகத்தை சீக்கிரம் முடிப்போம். சுனிதா அவனை உற்று பார்த்து மௌனமாக்கினாள். இருவரும் உள்ளே நுழைந்தபோது ஆர்யனின் பார்வை இங்கும் அங்கும் சுழன்று கொண்டிருந்தது. அவன் இந்த பெண்ணை பார்க்க விரும்பினான், தன் வாழ்க்கையில் புயலை எழுப்பியிருந்தவளை. ஷிவாங்கி தன் அறையில் படுக்கையில் படுத்து நடுங்கிக் கொண்டிருந்தாள். வெளியே யார் வந்திருக்கிறார்கள் என்று அவளுக்கு தெரியவில்லை. அவர்கள் வெளியே காத்திருக்கிறார்கள். ஷிவாங்கி சமன் அறைக்குள் வந்து சொன்னாள், வாங்கள், இவர்களை சந்தியுங்கள். இப்போது இவர்களுடைய வீடே உங்கள் சொந்த வீடாக இருக்கும். ஷிவாங்கி மறுப்பில் தலையை ஆட்டினாள். அம்மா, எனக்கு பயம், நான் வெளியே வரமாட்டேன். நீங்கள் என்ன முடிவு செய்தாலும் செய்து கொள்ளுங்கள். சமன், குழந்தை எங்கே? சுனிதா சமனை தனியாக வர பார்த்து கவலையுடன் கேட்டாள். சுனிதா, அவளுடைய உடல்நிலை சரியில்லை. நீங்கள் என்ன முடிவு செய்தாலும் அதை தலை மீது ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறாள். கேளுங்கள், பாருங்கள். இப்போதும் அவளுடைய நாகரிகங்கள் வானத்தை தொட்டுக் கொண்டிருக்கின்றன. ரேகா வாய்ப்பை பயன்படுத்தி மீண்டும் விஷம் கக்கினாள். திருமண விருந்தினர் வாசலில் நிற்கிறார்கள். மரியாதைக்குரியவள் உள்ளே முகத்தை மறைத்து உட்கார்ந்திருக்கிறாள். தெரியவில்லை எதற்காக இவ்வளவு ஆணவம். படித்து எழுதி ஏதாவது பெரிய சாதனை செய்திருந்தால் ஒருவன் ஒப்புக்கொள்ளவும் செய்வான். நேற்றுதான் அம்மாவிடம் தெளிவாக மறுத்துவிட்டாள், பள்ளியின் முகத்தை பார்க்க மாட்டேன் என்று. அதனால்தான் இவர்களுக்கு விடைபெறல் அவசரமாது இருக்கிறது. ஆர்யனின் அம்மா ரேகாவை உற்று பார்த்தாள். அவளுடைய வார்த்தைகள் நின்றன. பிறகு அவள் சமனிடம் நெருங்கி அவளுடைய தோளில் கை வைத்து ஆறுதலான குரலில் சொன்னாள், ஒன்றும் இல்லை சமன், நான் எல்லாம் புரிந்து கொள்கிறேன். மாசற்ற குழந்தை பயப்படுவாள். ஆனால் நான் இனி அவளை இங்கே விட முடியாது. அவள் திரும்பி ஆர்யனை பார்த்தாள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையின் தேதி உறுதியாகிவிட்டது. நமக்கு அதிக ஆரவாரம் வேண்டாம். வெறும் நம்முடைய அமானத்தை எளிமையாக திருமணம் செய்து எடுத்துச் செல்வேன். அடுத்த திருவிழாவின் சூரியன் சமன் பேகத்தின் இதயத்தில் நம்பிக்கையின் கதிரையும் ஷிவாங்கியின் கண்களில் அச்சங்களின் கடலையும் கொண்டு உதித்தது. ரேகா மாமி சடங்குகளை நிறைவேற்ற வீட்டின் முற்றத்தில் சில நாற்காலிகளை வைத்திருந்தாள். முற்றத்து சில பெண்களை அழைத்திருந்தாள். சுனிதா பேகம் தன்னுடன் ஆர்யனின் மாமா, மாமி, சில நெருங்கிய நண்பர்களை அழைத்துக்கொண்டு மிகவும் எளிமையாக மணமக்கள் ஊர்வலமாக வந்துவிட்டாள். ஆர்யன் வெள்ளை குர்தா, சல்வார் அணிந்து தோளில் ஆழ்ந்த நிறசால்வை போர்த்தி கொண்டு காரிலிருந்து இறங்கினான். அவனுடைய முகத்தில் அதே கடுமை நிலைத்திருந்தது. சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. மாலை வானத்தின் சிவப்பு வண்ணங்கள் பரவியிருந்தன. சமன் பேகம் குர்ஆன் பாக்கின் நிழலை மகளின் தலையில் வைத்து அவளை சுனிதா பேகத்திடம் ஒப்படைத்தாள். ஷிவாங்கி நடுங்கும் கால்களுடன் சாடரியில் மூடப்பட்டபடி வெளியே வந்தாள். ஆர்யன் காரின் கதவை திறந்து நின்று கொண்டிருந்தான். முக்காட்டின் காரணத்தால் ஆர்யனால் அவளுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. ஷிவாங்கியும் தலையை உயர்த்தி தன் இந்த மனநிலை கடவுளை பார்க்கவில்லை. இப்போது அவளுடைய வாழ்க்கையின் நூல் யாருடைய கருணையில் இருக்கிறதோ? கார் ஆர்யனின் அழகான போர்ச்சில் நின்றதும் சுனிதா பேகம் காரிலிருந்து இறங்கியவுடன் ஒரு ஊழியரிடம் தண்ணீர் கோப்பையை கொண்டு வர சொல்லி மிகுந்த அன்புடன் ஷிவாங்கியின் தலைக்கு மேல் சுற்றி அவளுடைய கண்ணை தீர்த்தாள். என் அன்பான குழந்தையே, நான் முழு இதயத்துடன் உன்னை வரவேற்கிறேன். அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் ஏராளமான மகிழ்ச்சிகளை அளிக்கட்டும். என் குழந்தையை எல்லா கெட்ட பார்வைகளிலிருந்தும் காப்பாற்றட்டும். அவள் ஷிவாங்கியின் சாடரியால் மூடப்பட்ட தலையில் கை வைத்து ஏராளமான ஆசிகள் வழங்கினாள். அந்த நொடியில் ஆர்யன் இந்த சிறிய சாடரியில் மூடப்பட்ட மணமகளின் மீது ஒரு ஆழ்ந்த பார்வையை செலுத்தினான். அவளுடைய உடலிலிருந்து வெளிப்படும் குழந்தைத்தன்மை தூரத்திலிருந்தே உணரப்பட்டது. அவன் எந்த
பேச்சும் பேசாமல் அங்கிருந்து நேராக பாதை வழியாக தன் படிப்பு அறைக்குச் சென்று கதவை மூடிக்கொண்டான். மிகவும் அதிகமான கோபம் வந்தது. இதயம் சொன்னது எல்லாவற்றையும் இங்கும் அங்கும் எரிந்துவிட வேண்டும் என்று. ஒருபுறம் அவன் 6 அடியை தாண்டிய உயரமுள்ளவன். அவனுடைய மனைவி அதிர்ஷ்டவசமாக அவனுடைய மார்பு வரை கூட வரவில்லை. அவன் தன்னை சுவரில் தொங்கும் கண்ணாடியில் பார்த்து கொண்டே தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தத் தொடங்கினான். ஒவ்வொரு ஆணை போல அவனுக்கும் உணர்ச்சிகள் இருந்தன. விரும்பிய மனைவி தன் வீட்டிற்கு வரவேண்டும், அவனுடன் தன் நினைவுக்குரிய இரவை உருவாக்க வேண்டும் என்று. ஆனால் அவன் உடற்கட்டுடைய உயரமானவன் என்பதால் இப்போது இந்த மாசற்ற பெண்ணின் மீது பரிதாபம் தோன்றியது. திடீரென அவள் இதை தாங்க முடியுமா என்று. அவன் அவளுடன் சிறிதளவு கடுமையை காட்டினாலும் அவள் மெழுகு பொம்மை போல இருந்ததால் எங்கோ சிதறிவிடாமல் இருக்க வேண்டும். இதை நினைத்து அவனுக்கு கோபம் வந்தது. இப்போது திருமணம் செய்துவிட்டோம், ஆனால் இன்னும் 5-10 வருடங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும். எப்போது அவள் இதை தாங்கும் தகுதி அடைவாள்? திருமணத்திற்கு பிறகு இந்த உறவை தொடங்க முடியும் என்று. இதை நினைத்து அவனுடைய தலை சுழன்றது. சுனிதா பேகம் ஒரு குளிர்ந்த மூச்சு விட்டு ஷிவாங்கியின் கையை பிடித்துக்கொண்டு மேல் மாடியில் உள்ள ஆர்யனின் அறைக்கு அழைத்துச் சென்றாள். ஷிவாங்கியின் இதயம் அந்நியமான பெரிய அறையை பார்த்து வேகமாக துடிக்கத் தொடங்கியது. சுனிதா பேகம் அன்பால் நிறைந்த குரலில் அவளுக்கு விளக்கத் தொடங்கினாள். பார் ஷிவாங்கி மகள், இந்த வாழ்க்கையின் புதிய திருப்பம் இது. ஒரு பெண் தன் குழந்தை பருவத்தை பின்னால் விட்டு முழுமையான பெண்ணாக மாறுகிறாள். இப்போது நீ யாருடைய மனைவியாக இருக்கிறாய்? கணவனின் இதயத்தை வெல்வதே ஒரு அறிவார்ந்த பெண்ணின் மிகப்பெரிய திறமை. இந்த பிணைப்பை வலுப்படுத்த முதல் இரவு மிகவும் நல்ல நம்பிக்கையை கொடுக்கிறது. ஆண் இயல்பாகவே கொஞ்சம் கடுமையானவன், உணர்ச்சி வசப்படுபவன். ஆனால் பெண்ணின் மென்மை, அவளுடைய நாகரிகம் அவனுடைய கோபத்தை உருக்கிவிடும். ஆர்யன் அறைக்குள் வந்தால் அவனுடைய விருப்பத்தையும் அவனுடைய ஆசையையும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள். ஒரு நல்ல மனைவி ஒருபோதும் தன் கணவனின் ஆசையையும் அவனுடைய தொடுதலையும் தவிர்க்க மாட்டாள். மாறாக தன்னை அவனிடம் ஒப்படைத்து விடுவாள். உடலும் ஆன்மாவும் இணையும் இந்த சேர்க்கையே கணவன் மனைவி உறவின் உண்மையான அடித்தளம். நீ பயப்படாதே, அவனுடைய மகிழ்ச்சியை உன் மகிழ்ச்சியாக எண்ணு. இப்போது நான் போகிறேன். ஆர்யன் வருவான். நினைவில் வைத்துக்கொள், இன்றிரவு நீ அவனுடைய இதயத்தை வெல்ல வேண்டும். அவள் மெளனமாக சம்மதத்தில் தலையை ஆட்டியிருந்தாள். அறையை பார்த்து அவளுக்கு ஒரு விசித்திரமான மூச்சு திணறல் தோன்றியது. தெரியாது அவளுடைய கணவன் யார், எப்படிப்பட்டவன். இதை நினைத்து அவளுடைய தலை சுழன்றது. சுனிதா பேகம் வீட்டில் எங்கும் ஆர்யனை காணாததால் நேராக அவனுடைய படிப்பு அறைக்குச் சென்றாள். படிப்பு அறையில் அவன் தன் சுழலும் நாற்காலியில் உட்கார்ந்து கண்களை மூடிக்கொண்டிருந்தான். ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டு சுனிதா பேகம் சொன்னாள், மகன், இங்கே என்ன செய்கிறாய்? இன்றிரவும் புத்தகங்கள் படிப்பாயா? போ, உன் மணமகள் உன்னை காத்திருக்கிறாள். அவன் மிகவும் குளிர்ந்த பார்வையுடன் தன் அம்மாவை பார்த்து சொன்னான், அம்மா, கட்டாயமாக விடைபெறலை நடத்திவிட்டீர்கள். ஆனால் பார்த்தீர்களா அவளை? என் முன்னால் அவள் என் இடுப்புக்கு சமம். நான் ஊதினால் அவள் பறந்து விடுவாள். நீங்கள் மீண்டும் மீண்டும் இவளுடன் உறவு வைத்துக்கொள்ளச் சொல்கிறீர்கள். கடவுளுக்காக அம்மா, போதும். என்னால் இனி இதையெல்லாம் பார்க்க முடியவில்லை. அவள் மருமகளாக வந்துவிட்டாள் என்றால் சரி. ஆனால் அறைக்குள் சென்று நான் அவளுடன் உறவை தொடங்கினால் காரணமில்லாமல் ஏதாவது நாடகம் உருவாகும். அவன் மறைமுகமான வார்த்தைகளில் தன் அம்மாவிடம் சொல்ல விரும்பினான். இப்போதைக்கு இந்த பெண்ணையும் ஆர்யனையும் தனித்தனியே வைத்திருக்க வேண்டும் என்று. ஆனால் சுனிதா பேகம் சொன்னாள், மகன், அவள் உன் மனைவி அவ்வளவு மென்மையானவள் அல்ல. அவளுடைய உடலே ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறது அவள் திருமணத்திற்கு தகுதியானவள் ஆகிவிட்டாள் என்று. நீ அவளுடைய கணவன். எனக்கு முழு நம்பிக்கை. என் மகன் ஒரு கண்ணியமான, கட்டுப்பாடான மனிதன். அவன் ஒருபோதும் அப்படிப்பட்ட ஒன்றையும் செய்ய மாட்டான். அதனால் அவளுடன் இணைந்த உறவுகளுக்கு துன்பம் ஏற்படும். ஆர்யன் மௌனமாகிவிட்டான். அவர்கள் விரும்பிய சில நிமிடங்களுக்குப் பிறகு ஆர்யன் அறைக்குள் நுழைந்தான். கதவு திறக்கும் மற்றும் மூடும் சத்தத்தில் ஷிவாங்கியின் இதயம் மிகவும் பயந்து போனது. ஆர்யன் மெதுவான காலடிகளுடன் நடந்து படுக்கை அருகே வந்தான். பிறகு ஆழ்ந்த மூச்சு விட்டுச் சொன்னான், பார் பெண்ணே, நான் அறிவேன். பல ஆண்டுகளுக்கு முன் நம்முடைய நிகாஹ் நடந்துவிட்டது. எந்த சூழ்நிலையில் நடந்தாலும் கேள்விப்பட்டேன். நீயும் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறாய். நிச்சயமாக படிப்பின் மீது கவனம் இருக்கும். திருமணம் மற்றும் இந்த எல்லா பொறுப்புகளின் மீது அல்ல. எப்படி இருந்தாலும் நான் உன்மீது எந்தவிதமான கட்டாய பாரத்தையும் சுமத்த மாட்டேன். ஆர்யன் பேசிக் கொண்டிருந்தபோது அழுது கொண்டிருந்த ஷிவாங்கியின் உடலில் ஊசிகள் குத்தத் தொடங்கின.
அவளுடைய முழு உடலிலும் ஒரு புயல் எழுந்தது. இந்த குரல் சர் ஆரியனின் குரல் அல்லவா? அவள் திடீரென குழம்பிப் போனாள். தன்னுடனேயே பேசிக்கொண்டு சொன்னாள், என் வரவிருக்கும் கணவனின் குரல் சருடன் இவ்வளவு ஒத்திருக்க முடியுமா? இருவரும் இரட்டை சகோதரர்களா? அவள் இதையே யோசித்துக் கொண்டிருந்தபோது ஆரியன் அவளுடைய முக்காட்டை நோக்கி கையை நீட்டினான். அவனுடைய இதயத்திலும் தன் மணமகளை பார்க்கும் ஆசை எழுந்திருந்தது. ஏனென்றால் இறுதியில் அவனும் ஒரு ஆண். ஆணின் ஆசை என்பது அழகான, தன்னைவிட இளைய, மாசற்ற மனைவி கிடைக்க வேண்டும் என்பதே. இதை நினைத்து கொண்டே அவன் தன் கையை அவளுடைய முக்காட்டை நோக்கி நீட்டினான். பிறகு அவன் முக்காட்டை தூக்கியவுடன் ஆரியனின் தொண்டையிலிருந்து ஒரு அதிர்ச்சியான அலறல் வெளிப்பட்டது. அவன் 2 அடிகள் பின்னால் பின்வாங்கினான். முன்னால் சிவப்பு ஆபரணங்களுடன் அணிந்திருந்த, நடுங்கிக் கொண்டிருந்த பெண் வேறு யாருமல்ல, அவனுடைய அதே மாணவி ஷிவாங்கிதான். சிவாங்கி ஒப்புக்கொண்டு கண்களை உயர்த்தியபோது முன்னால் தன் இந்த கடுமையான சாரை பார்த்ததும் அவளுடைய முழு உடலும் மோசமாக நடுங்கத் தொடங்கியது. சார் ஆரியன் பயத்தின் ஒரு அலை அவளுடைய முதுகுத்தண்டில் ஓடியது. பள்ளியில் நடந்த அந்த பயங்கரமான நிகழ்வு ஒரு நொடியில் அவளுடைய மனதில் சுழன்றது. அவள் படுக்கையின் சீட்டுகளை முஷ்டிகளில் பிடித்துக்கொண்டு பின்னால் நகர்ந்தாள். பயத்தால் அலறவும் கத்திவும் தொடங்கினாள். நீங்கள் என்னுடன் பள்ளியில் செய்த எல்லாவற்றிற்கும் பிறகு உங்களுடன் ஒரே கூரையின் கீழ் வாழும் எண்ணம் கூட எனக்கு வர முடியாது. நீங்கள் என் கணவர் என்பது சிறிதளவு கூட தெரிந்திருந்தால் என் ருக்சதி ஒருபோதும் நடக்க அனுமதித்திருக்க மாட்டேன். என்னை கொன்று கொள்வேன், ஆனால் இங்கே அடி வைத்திருக்க மாட்டேன். இவளுடைய பேச்சை கேட்டதும் ஆரியனின் கோபம் வானளாவி உயர்ந்தது. அவர் அழுத்தமாக முன்னேறி சிவாங்கியை இறுக்கமாக பிடித்தார். அவளுடைய வாயில் தன் அகன்ற கையை கடுமையாக வைத்தார். உன் வாயை மூடு. நான் மகிழ்ச்சியோடு உன்னை என் அறைக்குள் கொண்டு வந்ததாக நீ நினைக்கிறாயா? இது வெறும் என் அம்மாவின் மரியாதைக்கும் மகிழ்ச்சிக்கும் மட்டுமே. அதனால்தான் நான் அமைதியாக நிற்கிறேன். இல்லையென்றால் உன்னை போன்ற அலறும் பெண்களை ஒரு நிமிடத்தில் நேராக்கி விடுவேன் நான். சிவாங்கி அவருடைய கையை தன் வாயிலிருந்து அகற்ற முழு பலத்தையும் பயன்படுத்தினாள். அவருடைய கண்களில் கண்களை பாய்ச்சி சவால் விடும் பாணியில் பேசத் தொடங்கினாள். ஆம், நீங்கள் என்ன செய்ய முடியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். பள்ளியில் எல்லோர் முன்னிலையில் என் மரியாதையை கேலிக்கூத்தாக மாற்றி நீங்கள் செய்ததற்கு பிறகு உங்களை போன்ற கொடூரமான மனிதனிடமிருந்து எந்த நன்மையையும் எதிர்பார்க்கவே முடியாது. ஆரியனின் பொறுமை அளவு நிரம்பி வழிந்தது. அவர் ஒரு அடியில் சிவாங்கியின் மெல்லிய கையை பிடித்து படுக்கையில் தள்ளினார். எந்த தாமதமும் இல்லாமல் அவளுடைய கனமான துப்பட்டாவை இழுத்து தரையில் வீசினார். துப்பட்டா அகன்றதும் அவளுடைய வேகமாக துடிக்கும் இதய துடிப்புகள் ஆரியனுக்கு முன்பாக முழுமையாக தெரிந்தன. அந்த நொடியிலேயே ஆரியன் படுக்கையில் குனிந்து அவளுடைய உடலின் மீது நிழலாக படர்ந்தார். தன் கனமான கையை அவளுடைய இதய துடிப்புகளின் மீது வைத்து சிறிது அழுத்தினார். சிவாங்கி மீண்டும் ஏதாவது பேச முயன்றதும் ஆரியன் தன் சூடான உதடுகளை அவளுடைய நடுங்கும் உதடுகளின் மீது வைத்து அவற்றை தன் சிறையில் அடைத்தார். சிவாங்கி மோசமாக பதறி அவருக்கு கீழிருந்து வெளியேற போராடத் தொடங்கினாள். ஆனால் ஆரியன் அவளை மேலும் கடுமையாக தன்னுடன் அழுத்தினார். அவளுடைய ஒவ்வொரு அசைவையும் செயலிழக்க செய்தார். சிவாங்கி அவருடைய இந்த எல்லையற்ற வலிமையான தொடுதலை தன் மீது உணர்ந்து திடீரென அமைதியாகிவிட்டாள். தீவிர வெட்கத்தால் அவளுடைய இமைகள் தாழ்ந்தன. ஆரியன் அவளுடைய எந்த மறுப்பையும் கேட்காமல் அவளுடைய ஆடைகளின் கட்டுகளை அவிழ்த்தார். ஒவ்வொரு கணமும் அவளுடைய முழு உடலின் மீதும் தன் பார்வைகளின் வெப்பத்தை பாய்ச்சினார். சிவாங்கி வயதில் அவரை விட மிகவும் இளையவள். அதனால் முதல் முறையாக ஆரியனுக்கு தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வது கடினமாக இருந்தது. வலியின் தீவிரத்தால் அவள் கொதித்து எழுந்தாள். அழும் குரலில் சொல்லத் தொடங்கினாள், என்னை மன்னியுங்கள், நான் இதையெல்லாம் தாங்க முடியாது. எனக்கு மிகவும் வலிக்கிறது. ஆரியன் அவளுடைய அருகில் குனிந்து மெதுவான மூச்சுடன் சொன்னார், பார்த்தாயா நான் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று. இப்போது என் முன்னால் மீண்டும் ஒருபோதும் உன் நாவை அசைத்தால் இவ்வளவு தீவிரமாக உனக்கு தண்டனை கொடுப்பேன். இந்த உண்மையில் எப்படி அலற வேண்டும் என்பது உனக்கு எப்போதும் தெரிந்துவிடும். ஆனால் அவளுடைய கடுமையான துன்பம், கண்ணீர் மற்றும் மென்மையான நிலையை பார்த்து ஆரியன் மேலும் எதையும் சொல்லாமல் உடனடியாக அவளுடைய உடலிலிருந்து விலகி எழுந்து நின்றார். சிவாங்கி படுக்கையில் படுத்து தன் முழங்கால்களை மடக்கி தன்னை மறைக்கும் தோல்வியுற்ற முயற்சியில் பயந்த கண்களால் அவரை பார்த்து கொண்டிருந்தாள். அழுது கொண்டே பேசிக் கொண்டிருந்தாள். பள்ளி விஷயம் உண்மையில் குறைவாகவே இருந்தது. இப்படி என்னிடமிருந்து எல்லாவற்றையும் பறித்து கொண்டீர்கள். என் ஆடைகளை தாருங்கள், தயவு செய்து.
ஆர்யன் அவளுடைய இந்த நிலையை பார்த்து சிரித்துக்கொண்டே பார்த்தார். அலமாரியிலிருந்து டி-ஷர்ட் மற்றும் ட்ரவுசர் எடுத்து அங்கேயே அவளுக்கு முன்பாக தைரியமாக அணியத் தொடங்கினார். சிவாங்கி உடனடியாக வெட்கத்தால் தன் கண்களை வேறு பக்கம் திருப்பினாள். மனதிற்குள்ளேயே முணுமுணுத்தாள், வெட்கமற்றவன் எங்கேயோ. சிவாங்கிக்கு தன் விதியின் மீது வருத்தம் ஏற்பட்டது. இவரை வெறும் 1 மணி நேரம் தன் வகுப்பில் தாங்குவதே கடினமாக இருந்தது. இந்த மனிதனை முழு வாழ்க்கையும் எப்படி தாங்குவாள்? இந்த மனிதன் அவளுடைய மூச்சை நிறுத்தி வைத்து விடுவான். இப்படி நினைத்து அவளுடைய தலை சுழன்றது. ஆர்யன் தானே ஆடைகளை அணிந்து முடித்துவிட்டார். ஆனால் இன்னும் பெரிய தைரியத்துடன் அவளை பார்த்து கொண்டிருந்தார். முன்பு இந்த மாசற்ற பெண்ணின் மீது இரக்கம் வந்தது, அவளுடைய மனைவி தன்னை விட மிகவும் இளையவளாக இருப்பாள் என்று நினைத்து. ஆனால் இப்போது இந்த ஆபத்தின் பொட்டலத்தை தன் மனைவியாக பார்த்ததும் ஏன் என்று தெரியாமல் ஆர்யனின் மனம் வேறு திசைகளில் ஓடத் தொடங்கியது. இப்போது இந்த பெண்ணை துன்புறுத்தும் எந்த வாய்ப்பையும் கைவிட விரும்பவில்லை. இந்த பெண் தன் முழு வகுப்பையும் மூக்கின் மீது மூச்சுவிட வைத்திருந்த விதத்தில் இப்போது அவர் தேர்ந்தெடுத்து பழிவாங்கப் போகிறார். அடுத்த நாள் காலை சூரியனின் முதல் கதிர் அறைக்குள் நுழைந்தபோது அவள் உணர்ந்தாள். தன் கை ஆர்யனின் அகன்ற மார்பின் மீது வைக்கப்பட்டிருந்தது. ஆர்யனின் ஒரு கை அவளுடைய மென்மையான இடுப்பை சுற்றி கட்டியிருந்தது. இரவில் எந்த மயக்கத்திலோ அவள் தன்னிச்சையாக அருகில் சென்று அவருடன் ஒட்டி தூங்கிவிட்டாள். சிவாங்கிக்கு தன் நிலை தெரிந்ததும் பயமும் வெட்கமும் கலந்த ஒரு கடுமையான அதிர்ச்சியால் உடனடியாக எழுந்து உட்கார்ந்தாள். அவளுடைய இதயம் துடித்துக் கொண்டிருந்தது. அவள் விரைவாக படுக்கை அருகே தன் துப்பட்டாவை எடுத்து விரைவிலேயே போர்த்தி கொள்ளத் தொடங்கினாள். அவளுடைய இந்த அவசரமும் குழப்பமும் ஆர்யனின் கண்களையும் திறந்தன. அவர் பாதி திறந்த கண்களால் வாயை கழுவிக்கொண்டிருக்கும் வெட்கத்தால் சிவக்கும் இந்த சஞ்சலமான பெண்ணை பார்த்ததும் அவருடைய உதடுகளில் ஒரு இனிமையான புன்னகை பரவியது. சிவாங்கி படுக்கையிலிருந்து கீழே இறங்கும்போது ஆர்யன் ஒரு அடியில் அவளுடைய மணிக்கட்டை பிடித்து தன் பக்கம் இழுத்து மீண்டும் நேராக தன் மீது விழச் செய்தார். சிவாங்கியின் மூச்சுகள் ஆர்யனின் முகத்திற்கு மிக அருகில் உடைந்தன. ஆர்யன் தன் ஆழமான பார்வைகளை அவளுடைய இளஞ்சிவப்பு முகத்தின் மீது பதித்து கொண்டு அவளுடைய துப்பட்டாவை மெதுவாக நகர்த்தி இரகசியமான பாணியில் பேசினார். இப்போது இந்த துப்பட்டாவுக்கு என்ன வேலை என் உயிரே? இரவில் உன் ஒவ்வொரு வடிவத்தையும் என் கண்களால் பார்த்துவிட்டேன். உண்மை சொன்னால் இரவில் என் இதயம் முழுமையாக நிரம்பவில்லை. என் இதயம் இன்னும் உன்னை மீண்டும் பார்க்கவும் தொடவும் விரும்புகிறது. ஏனென்றால் இன்னும் நம் சுகாகீராத் முழுமை அடையவில்லை. அது பாதியில் நின்றுவிட்டது. இப்படி சொல்லிக்கொண்டே ஆர்யன் அவளுடைய துப்பட்டாவை முழுமையாக ஒரு பக்கம் அகற்றினார். தன் சூடான விரல்களை அவளுடைய கழுத்திலிருந்து கீழே இறங்கி வேகமாக துடிக்கும் இதய துடிப்புகளின் மீது வைத்து மெதுவாக அவற்றுடன் விளையாடத் தொடங்கினார். சிவாங்கியின் முழு உடலும் இந்த உணர்ச்சியூட்டும் தொடுதலால் நடுங்கியது. அவள் பதறித் தன் கைகளை அவருடைய மார்பின் மீது வைத்து பின்னால் நகர முயன்றாள். ஆனால் ஆர்யனின் பிடி அவளுடைய இடுப்பில் மிகவும் வலிமையாக இருந்தது. சிவாங்கி வெட்கத்தால் அவருடைய கண்களில் பார்த்தாள். சிவந்த முகத்துடன் பேசினாள். நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை என் இவ்வளவு கடுமையான டீச்சர் உள்ளே இவ்வளவு வெட்கமற்றவராகவும் தைரியசாலியாகவும் இருப்பார் என்று. ஏன் இரவில் நீங்கள் என்னுடன் அப்படி செய்தீர்கள்? இரவில் என் முன்னாலேயே நீங்கள் ட்ரவுசரும்? இப்படி சொல்லிக்கொண்டே சிவாங்கியின் முகம் வெட்கத்தால் சிவந்தது. அவள் தன் 2 கண்களையும் இறுக்கமாக மூடிக்கொண்டாள். அவளுடைய மாசற்ற தன்மை மற்றும் வெட்கக்கேடான பாங்கை பார்த்து ஆர்யனுக்கு மேலும் அதிகமாக துஷ்டத்தனம் தோன்றியது. அவர் சிவாங்கியின் உதடுகளுக்கு அருகில் தன் முகத்தை குனித்து அவளுடைய தாடையை பிடித்து சிறிது மேலே தூக்கிச் சிரித்து கொண்டு சொன்னார். அட பாவி, இப்போது நீ வெறும் என் மாணவி அல்ல, என் சட்டப்பூர்வ மனைவி. இப்போது நீ என் முன்னால் இருக்கிறாய். நான் உன் முன்னால் வெட்கமின்றி வருவதற்கு முழு உரிமை உண்டு. இதில் வெட்கப்படுவதற்கு என்ன இருக்கிறது? உண்மை கேட்டால் என் இதயம் விரும்புகிறது இரவில் பாதியில் நின்றதை இப்போதே முழுமையாக்க. வேண்டாம் வேண்டாம், தயவு செய்து அப்படி செய்ய வேண்டாம். சிவாங்கி உடனடியாக தன் முகத்தை வேறு பக்கம் திருப்பினாள். கண்களை மேலும் இறுக்கமாக மூடிக்கொண்டாள். அவளுடைய இதய துடிப்புகள் கட்டுக்குள் வரவில்லை. எனக்கு எதையும் பார்க்க வேண்டாம், எதையும் செய்யவும் வேண்டாம். தயவு செய்து நீங்கள் வெளியே போங்கள். இல்லையென்றால் நீங்கள் என்னை சிறிதளவு கூட துன்புறுத்தினால் நான் உரக்க அலறுவேன். ஆண்டி என் அலறலை கேட்டு நேராக இங்கே வந்து விடுவாள். ஆர்யன் அவளுடைய இந்த மாசற்ற மிரட்டலை கேட்டு லேசாக சிரித்தார். அவளுடைய கன்னத்தை தன் உதடுகளால் முத்தமிட்டு அவளுக்கு மேலும் அருகில் சென்றார். அப்போது கதவில் 2 பலமான தட்டுதல்கள் வந்தன.
விட்டன. ஆர்யன் ஒரு அடியில் குதித்து சிவாங்கியிலிருந்து விலகினார். அவருடைய இந்த திடீர் பதற்றமான நிலையை பார்த்து சிவாங்கியின் உதடுகளிலிருந்து லேசான சிரிப்பு வெளிப்பட்டது. கதவு திறந்ததும் சுனிதா பேகம் புன்னகைக்கும் முகத்துடன் கைகளில் ஆடைகளின் ஒரு பையுடன் உள்ளே நுழைந்தாள். அவள் படுக்கையில் உட்கார்ந்திருக்கும் புதிய மணப்பெண்ணை அன்பு நிறைந்த கண்களால் பார்த்தாள். முன்னேறி அவளுடைய தலையில் அன்புடன் தடவினாள். எழுந்தாயா என் இளவரசி? ஆர்யன் உன்னை துன்புறுத்தவில்லையா என் மகளே? இதை கேட்டதும் சிவாங்கி கண்களை உயர்த்தி ஆர்யனை பார்த்தாள். பாருங்கள், உற்று நோக்கும் பார்வையால் தாயிடம் அவருடைய எல்லா துஷ்டத்தனங்களையும் புகார் செய்வது போல. ஆர்யன் தன் திருட்டு பிடிபடும் பயத்தால் உடனடியாக கழிவறை பக்கம் ஓடினார். கதவை உள்ளே இருந்து பூட்டிக் கொண்டு உள்ளே நுழைந்தார். சுனிதா பேகம் இவர்கள் இருவரின் இந்த மாசற்ற கண் மறைப்பு விளையாட்டை பார்த்து சிரிக்கத் தொடங்கினாள். விட்டுவிடு அவனை, உன்னை பார். இந்த ஆடைகளை நான் குறிப்பாக உன் வாலிமாவுக்காக தயாரித்துள்ளேன். பராத் மிகவும் ஆடம்பரமாக நடத்த முடியவில்லை. ஏனென்றால் சமர் விரைவிலேயே இவ்வளவு சண்டையை எழுப்பினார். சூழ்நிலைகளும் அப்படி அமைந்தன. ஆனால் நான் உங்கள் இருவரின் வாலிமாவை மிகவும் அற்புதமாகவும் நினைவில் நிற்கும் விதமாகவும் செய்ய விரும்புகிறேன். நாம் இந்த சகோதரி செய்து நீங்கள் முழுமையாக தயாராகிவிடுங்கள், சரியா? சிவாங்கி ஆம் என்று தலையை ஆட்டினாள். சிறிது நேரத்திலேயே கீழே உள்ள டைனிங் ஹாலில் சமன்ஜி மற்றும் ரேகா மாமிகளும் வந்துவிட்டார்கள். சமன்ஜி தன் மகளின் மாமனார் வீட்டின் இந்த ஆடம்பரமான சூழலை பார்த்தபோது அவளுடைய கண்களில் அன்பின் எல்லையற்ற மகிழ்ச்சியும் நிம்மதியும் கலந்த கண்ணீர் மிதந்தன. ஆனால் ரேகா மாமி எங்கே அமைதியாக இருக்கப் போகிறாள்? வாவ் பாய் வாவ்! நவாப் ஜாதியின் தோற்றமே மாறிவிட்டது. சுனிதா பேகம் சிவாங்கியின் கையை பிடித்து பெரிய அன்புடன் காலை உணவு மேசையில் தன் அருகில் உட்கார வைத்தாள். வாலிமாவில் ரிசப்ஷன் நிகழ்ச்சியின் தொடக்கம் ஆனது. முழு பங்களாவும் வண்ணமயமான விளக்குகளாலும் விருந்தினர்களின் வரவாலும் ஜொலித்துக் கொண்டிருந்தது. நகரத்தின் முக்கியமான உறவினர்களும் ஆர்யனின் நண்பர்களும் வீட்டை நிரப்பியிருந்தனர். சிவாங்கி வாலிமாவுக்காக தயாராகி படிகளில் இருந்து கீழே இறங்கிக் கொண்டிருந்தாள். அவள் வெளிர் இளஞ்சிவப்பு நிற மேக்ஸி அணிந்திருந்தாள். அதன் விளிம்பு படிகளின் படிகளை தொட்டு கொண்டிருந்தது. ஏதேனும் ராஜகுமாரியின் தோற்றத்தை கொடுத்தது. ஹாலில் இருந்த எல்லா விருந்தினர்களின் பார்வைகளும் திடீரென படிகளின் மீது சென்று நின்றன. ஆர்யன் கீழே விருந்தினர்களுடன் நின்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார். தன் நண்பர்களின் குழுவில் சூழப்பட்டிருந்தார். அவர்களில் ஒரு நண்பன் சிகாட்டின் நீண்ட புகையை இழுத்துக்கொண்டு படிகளுக்கு அருகில் நின்றிருந்த சிவாங்கியை பார்த்தான். இளஞ்சிவப்பு ஆடையின் விளிம்பு மற்றும் மாசற்ற முகத்தில் வெக்கத்தின் சிவப்புடன் நின்றிருந்தாள். ஹே லக்கி மேன், ஷீ இஸ் சோ யங் அண்ட் ஹாட். நண்பன் ஆர்யனின் தோளில் தட்டி ரகசிய குரலில் சொன்னான். மற்ற நண்பர்களும் சிரித்தனர். ஆர்யன் லேசான மறுப்பு புன்னகையுடன் பானக்கண்ணாடியை எடுத்தார். அப்போது அவனுடைய நண்பன் ரோஹன் அடி எடுத்து வைத்து சிவாங்கியின் மிக அருகில் வந்துவிட்டான். சிவாங்கி ஏற்கனவே இவ்வளவு பெரிய மற்றும் அந்நிய கூட்டத்தில் பதற்றத்தை உணர்ந்திருந்தாள். திடீரென ரோஹனை தன் முன்னால் பார்த்து திகைத்து போனாள். கமான் புதிய மணப்பெண் பாபி, இவ்வளவு அழகான மாலை, நீ இப்படி வருத்தமாக நிற்கிறாய். டான்ஸ் ஃப்ளோரில் கொஞ்சம் அழகை பரப்பு. ரோஹன் எந்த அனுமதியும் இல்லாமல் சிவாங்கியின் மணிக்கட்டை தன் கையில் பிடித்து வலுக்கட்டாயமாக டான்ஸ் ஃப்ளோர் பக்கம் இழுக்கத் தொடங்கினான். சிவாங்கியின் இதயம் பயத்தால் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அவள் உதவியற்ற வேண்டுகோள் நிறைந்த கண்களால் ஹாலின் மற்ற மூலையில் நின்றிருந்த ஆர்யனை பார்த்தாள். தன் கணவர் வந்து இந்த அந்நிய மனிதனிடமிருந்து தன்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையுடன். ஆனால் ஆர்யனை தன் நண்பர்களின் பேச்சுகளில் ஈடுபட்டிருப்பதைக் கண்டதும் சிவாங்கியின் உள்ளே பயத்திற்கு பதிலாக கடுமையான கோபம் நிரம்பியது. இசையின் வேகமான துடிப்பில் ரோஹன் தைரியத்தின் எல்லா எல்லைகளையும் கடந்து சிவாங்கியின் உடலை தன் அருகில் கொண்டு வந்து அவளுடைய இடுப்பில் தன் கையை வைத்தான். சிவாங்கியின் கட்டுப்பாடு மணல் சுவர் போல இடிந்து விழுந்தது. ஒரு சப்தமான அறை ரோஹனின் முகத்தில் விழுந்தது. அறையின் சப்தம் அவ்வளவு கடுமையாக இருந்தது. ஒரு கணம் முழு ஹாலும் அமைதியாகிவிட்டது. ரோஹன் கோபத்தில் தன் சிவக்கும் கன்னத்தில் கையை வைத்து கோபத்தால் சிவந்த கண்களுடன் கத்தினான். வாட் த ஹெல்? ஆர்யன், நீ எந்த மிடில் கிளாஸ் மற்றும் படிப்பறியாத பெண்ணை மணந்தாய்? ஐ திங்க் இவளுக்கு இன்னும் திருமண வயது கூட ஆகவில்லை. இவள் உன் சமூகத்திற்கும் உன் தரத்திற்கும் முற்றிலும் பொருந்தவில்லை.
ஆரியனின் முகம் எல்லார் முன்னிலையில் இப்படி அவமானப்படுத்தப்பட்டதால் வலியும் கோபமும் கலந்து சிவந்து போனது. அவர் தன் பான கண்ணாடியை மேசையில் வீசினார். வேகமாக முன்னேறி சிவாங்கியின் கையை அவ்வளவு கடுமையாக பிடித்தார். அவருடைய விரல்கள் அவளுடைய சதையில் புதைந்தன. அவர் அவளை எல்லா விருந்தினர்களின் ஆச்சரியமான பார்வைகளை பொருட்படுத்தாமல் இழுத்துக்கொண்டு மேலே தன் அறைக்குள் கொண்டு வந்தார். கதவை அவ்வளவு பலமாக மூடினார். அதன் சத்தத்தால் முழு வீடும் அதிர்ந்தது. உனக்கு எப்படி துணிச்சல் வந்தது என் ஒரு விருந்தினருடன் இந்த மரியாதையற்ற செயலை செய்ய? தெரியுமா அவன் எவ்வளவு பெரிய மனிதன், எந்த அளவு சமூகத்தை சேர்ந்தவன்? அப்படிப்பட்ட லேசான டான்ஸ் மற்றும் பிராங்க் நடத்தை ஹை கிளாஸ் பார்ட்டிகளின் ஒரு சாதாரண பகுதி. ஆனால் நீ, உன்னை போன்ற கிளாஸில் வயிறு கீழே போட்டு ஓடும் மலிவான மற்றும் காட்டுத்தனமான பெண்ணுக்கு என்ன தெரியும் ஹை சொசைட்டியின் மரியாதை, அவர்களின் முறைகள் மற்றும் மன்னர்களை பற்றி? இந்த பெயரை கேட்டதும் சிவாங்கியின் உள்ளே இருந்த எல்லா பயமும் தீயாக மாறி எரிந்தது. அவளுடைய கண்களிலிருந்து சூடான கண்ணீர் வழிந்து கன்னங்களில் பாய்ந்தது. என் இந்த அசிங்கமான மற்றும் பயனற்ற நண்பர்களுக்கு முன்னால் என்னை இப்படி காட்டி நீ இறுதியில் என்ன நிரூபிக்க விரும்பினாய்? ஆம், உனக்கு ஏதேனும் பேச முடியாத பொம்மை அல்லது மண் பொம்மை கிடைத்துவிட்டது. அதை எப்போது வேண்டுமானாலும் யாருடைய ஆசை நிறைந்த கைகளில் ஒப்படைத்து உன் வியாபாரத்தின் நன்மையை பெற்றுக்கொள். ஹை சொசைட்டி என்றால் தன் மனைவியின் மரியாதையை கேலிக்கூத்தாக மாற்றுவது என்றால் நான் உன் ஹை சொசைட்டிக்கும் உன் இந்த பெயர் மட்டும் உள்ள தரத்திற்கும் சாபமிடுகிறேன். சிறிது நேரம் ஆரியன் முழுமையாக பேச்சு இழந்து நின்றார். பிறகு எந்த பதிலும் சொல்லாமல் அலமாரியிலிருந்து கூடுதல் போர்வை மற்றும் தலையணையை எடுத்து சிவாங்கியை விட்டுவிட்டு ஸ்டடி ரூமின் சோபாவில் போய் படுத்து கொண்டார். இரவு தாமதமாக அவள் காத்திருந்தாள். ஆனால் ஆரியன் வரவில்லை. சிவாங்கிக்கு தீவிரமாக உணர்ந்தது. இந்த கோபத்தில் ஆரியனின் அகங்காரம் மற்றும் சுயமரியாதையின் மீது தாக்குதல் நடத்திவிட்டாள். அதே நேரம் அவர்தான் அவளுடைய ஒரே ஆதரவு. அடுத்த நாள் காலை உணவு மேசைக்கு வந்தபோது ஆரியன் ஏற்கனவே காலை உணவு முடித்திருந்தார். அவளை பார்த்ததும் எழுந்து நின்றார். சரி மம்மி, நான் போகிறேன், எனக்கு தாமதமாகிறது. சுனிதா பேகம் அவனை உட்காரச் சைகை செய்தாள். உட்காரு, காலை உணவு சாப்பிடு. நான் சொன்னேன் இல்லையா, கணவனை கோபப்படுத்த வேண்டாம். நான் ஒப்புக்கொள்கிறேன், நீ இன்னும் குழந்தைதான். ஆனால் அவனுடைய கோபம் மிகவும் வேகம். இப்போது நீ சில நாட்கள் சமனிடம் போ. பிறகு நான் அவனை புரிந்து கொள்ள வைத்து உன்னை அழைத்து வரச் சொல்கிறேன். சிவாங்கிக்கு ஏதாவது சொல்ல துணிச்சலே இல்லை. ஜி சரி, அவ்வளவு சொல்லி அவள் அறைக்கு வந்தாள். தன் பையை எடுத்து அம்மாவின் வீட்டிற்கு வந்துவிட்டாள். இன்னும் வாசலில் கால் வைத்ததும் மாமி மூக்கை உயர்த்திச் சொன்னாள், லோ பாய், வந்துவிட்டாள் நவாப் ஜாதி. திருமணத்திற்கு ஜும்மா 4 நாட்கள் ஆகவில்லை. இப்போது இவள் அடிக்கடி வந்து தங்கினால் இவளுடைய செலவுகளை யார் ஏற்பாடு செய்வார்? என் கணவரிடம் இவ்வளவு பணம் இல்லை. உன் இந்த இளம் மகளின் நவாபியை தாங்க. அம்மா அவளுடைய கையை பிடித்து அறைக்குள் கொண்டு வந்தாள். விட்டுவிடு அவளை. பார்த்தாயா அவளுடைய பழக்கம்? நீ சொல், ஆரியன் உன்னுடன் வரவில்லையா? சிவாங்கி அம்மாவின் கழுத்தில் விழுந்து அழுதாள். சமன்ஜி அவளுடைய நடுங்கும் கைகளை பிடித்துச் சொன்னாள், பார் சிவாங்கி, ஒரு பெண்ணின் உண்மையான வீடு அவளுடைய கணவனின் இதயமும் அவனுடைய வாசலும்தான். நான் இங்கே மற்றவர்களின் இரக்கத்தின் மீது இருக்கிறேன். ஒரு நாளில் 100 முறை அவமானத்தின் குடலை குடிக்கிறேன். நீ ஆரியனிடம் கோபப்பட்டு வந்திருந்தால் இப்போதே திரும்பிப்போ. இனி ஒருபோதும் இங்கே வர நினைக்காதே. கணவன் எப்படி இருந்தாலும் கடுமையான குணம் அல்லது கோபம், அறிவுள்ள பெண் தன் அழகுகளாலும் தன் நாகரிகத்தாலும் தன் ஒழுக்கத்தாலும் அவனுடைய இதயத்தை மெழுகாக மாற்றியே விடுவாள். உன் கணவனின் இதயத்தில் உன் இடத்தை உருவாக்க கற்றுக்கொள். இல்லையென்றால் இந்த இரக்கமற்ற உலகம் உன்னை கிழித்து தின்றுவிடும். அவளுக்கு புரிந்தது, ஆரியன்தான் அவளுடைய வாழ்க்கையின் ஒரே ஆதரவு. தன் உறவை காப்பாற்ற தானே முன்னேற வேண்டும். அவள் மாமனார் வீட்டிற்கு திரும்பினாள். அவளுடைய பாங்கு மாறிவிட்டிருந்தது. அவள் உறுதியாக முடிவெடுத்தாள். ஆரியனின் கோபத்தை தன் பெண்மை அழகுகளாலும் உணர்ச்சிகளாலும் உருக்கிவிடுவேன். இடையிலுள்ள எல்லா சுவர்களையும் இடித்து அவருடைய இதயத்தின் மீது தன் ஆட்சியை நிலைநாட்டுவேன். மாமனார் வீட்டிற்கு திரும்பி வந்து சிவாங்கி இப்போது தன் அடிகளை பின்னால் எடுக்காத முடிவை எடுத்திருந்தாள். மாலை ஆரியன் அலுவலகம் மற்றும் கல்லூரியின் சோர்வு தரும் வேலைகளுக்கு பிறகு வீடு திரும்பிய போது அறையின் காட்சியே மாறிவிட்டிருந்தது. முழு அறையிலும் மென்மையான வாசனை பரவியிருந்தது. விளக்குகள் மிதமான வெளிச்சத்தில் இருந்தன. சிவாங்கி அழகான எளிய ஆடையில் முடியை சீரமைத்து அவருக்காக காத்திருந்தாள். ஆரியனை பார்த்ததும் அவள் முன்னேறி அவருடைய கோட்டை தன் கைகளில் எடுத்தாள்.
மிகவும் மென்மையாகவும் இன்று முதல் என்று சொன்னாள். சார், என் அர்த்தம் ஆரியன், நீங்கள் கைமுகம் கழுவிக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக சூடான தேநீர், சிறிது சிற்றுண்டி கொண்டு வருகிறேன். ஆரியன் கடந்த சில நாட்களாக கோபத்திலும் அகங்காரத்தின் நெருப்பிலும் எரிந்து கொண்டிருந்தார். சிவாங்கியின் இந்த மாறிய மற்றும் அன்பு நிறைந்த வடிவத்தை பார்த்து உள்ளேயே உருகத் தொடங்கினார். அவருடைய முகத்தின் கடுமை மெதுவாக குறையத் தொடங்கியது. ஆனால் அவர் தன் மீது தீவிரத்தன்மையின் உரையை போர்த்தியே வைத்திருந்தார். எனக்கு தேநீர் தேவையில்லை. ஆரியன் முகத்தை திருப்பி குளிர்ந்த குரலில் சொல்லி படுக்கை பக்கம் நகர்ந்தார். சிவாங்கி தைரியத்தை இழக்கப் போவதில்லை. அவள் மென்மையான அடிகளுடன் அவருக்கு பின்னால் வந்தாள். அவருடைய அகன்ற தோள்களின் மீது தன் 2 மென்மையான கைகளையும் வைத்தாள். ஆரியன் இந்த திடீர் தொடுதலால் திகைத்து நின்றார். சிவாங்கி அவருடைய முதுகில் தன் நெற்றியை வைத்து மென்மையான நடுங்கும் குரலில் சொன்னாள், என்னை மன்னியுங்கள் ஆரியன். எனக்கு தெரியும், என்னால் தவறு நடந்தது. நான் ஏழை வீட்டுப் பெண். எனக்கு ஹைசொய்டெலின் இந்த விஷயங்களும் முறைகளும் புரியவில்லை. அந்த மனிதன் என்னிடம் மரியாதையற்ற முறையில் நடந்து கொண்டதாக எனக்கு தோன்றியது. அதனால் உங்கள் மரியாதையை கவனிக்க மறந்துவிட்டேன். ஆனால் கடவுளுக்காக என்னிடமிருந்து இப்படி முகத்தை திருப்பாதீர்கள். உங்கள் அமைதியும் தூரமும் என்னை கொன்றுவிடும். ஆரியன் திரும்பி அவளை பார்த்தார். சிவாங்கியின் கண்களில் உண்மையும் கண்ணீரின் ஒளியும் இருந்தன. அது ஆரியனின் மீதமிருந்த கோபத்தை கணங்களில் எரித்துச் சாம்பலாக்கியது. அவருடைய அகங்காரம் சிவாங்கியின் எளிமையும் அன்பும் முன்னால் இடிந்து விழுந்தது. நீ உண்மையில் மிகவும் அப்பாவியாக இருக்கிறாய் சிவாங்கி. ஆரியன் ஆழ்ந்த மூச்சை வெளியேற்றி முன்னேறி தன் வலிமையான கைகளில் அவளுடைய மென்மையான உடலை அணைத்து கொண்டார். சிவாங்கி இமைகளை தாழ்த்தி தன் 2 கைகளையும் அவருடைய மார்பின் மீது வைத்து அவருடைய இதயத்தின் வேகமான துடிப்புகளை உணரத் தொடங்கினாள். ஆரியன் தன் உதடுகளை அவளுடைய நெற்றியில் வைத்து பெரிய அன்புடன் பேசினார். தவறு உன்னுடையது மட்டும் அல்ல சிவாங்கி, என்னாலும் கடுமையாக நடந்து கொள்ளப்பட்டது. நான் உன் மாசற்ற தன்மையையும் நிர்பந்தத்தையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் மறந்துவிட்டேன், நீ வெறும் என் மாணவி அல்ல, என் மனைவி. உன் மரியாதையை காப்பது என் முதன்மையான பொறுப்பு. இப்படிச் சொல்லிக் கொண்டே ஆரியன் அவளுடைய தாடையை சிறிது மேலே தூக்கினார். அவளுடைய கண்களில் நோக்கிச் சொன்னார், இனி ஒருபோதும் என்னிடமிருந்து விலகிச் செல்லவோ அல்லது பிரிந்துவிடவோ எண்ணம் கூட உன் இதயத்தில் வரவிடாதே. சிவாங்கி வெட்கப்பட்டு தன் முகத்தை அவருடைய மார்பில் மறைத்து கொண்டு மென்மையாக தலையை ஆட்டினாள். ஒருபோதும் இல்லை. ஆரியன் பெரிய அன்புடன் அவளுடைய துப்பட்டாவை நகர்த்தி அவளுடைய நடுங்கும் உதடுகளின் மீது தன் உதடுகளை வைத்தார். இந்த முறை இவர்கள் இடையே எந்த கோபமும் எந்த பயமும் அல்லது எந்த தீர்மானமும் இல்லை. வெறும் ஒருவருக்கொருவர் மீதான எல்லையற்ற அன்பு, ஏற்பு மற்றும் ஒப்புதலின் உணர்வு மட்டுமே இருந்தது. ஆரியன் அவளை தன் அணைப்பில் தூக்கி படுக்கையில் படுக்க வைத்தார். இரவின் இருளும் அமைதியான நிழல்களும் நடுவே இவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் ஆன்மாவையும் உடலையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டனர். முதல் பாதியான இரவின் தயக்கமும் துன்பமும் இப்போது மறைந்துவிட்டன. அதன் இடத்தில் ஒரு இனிமையான இணைப்பு வந்திருந்தது. சில மாதங்கள் கடந்தன. சிவாங்கி மற்றும் ஆரியனின் வாழ்க்கைகள் இப்போது மிகவும் அழகான மற்றும் அமைதியான பாதையில் நடந்து கொண்டிருந்தன. ஆரியன் இப்போது வெறும் ஒரு கணவனாக மட்டும் அவளை கவனிக்காமல் அவளுடைய கல்வியையும் தொடர செய்து கொண்டிருந்தார். ஒரு இனிமையான காலை சிவாங்கி சமையலறையில் காலை உணவு தயாரித்து கொண்டிருந்தாள். திடீரென அவளுக்கு உடலில் சுழற்சி ஏற்பட்டது. தலை சுழன்றது. சுவரின் ஆதரவுடன் நின்றாள். சுனிதா பேகம் அவளை பிடித்து கொண்டாள். என்ன ஆயிற்று சிவாங்கி மகளே? சிவாங்கி தயங்கியபடி சொன்னாள். அம்மா, சில நாட்களாக காலையில் எழுந்தவுடன் குமட்டல் வருகிறது. விசித்திரமான தலைவலி உணர்கிறேன். சுனிதா பேகத்தின் முகத்தில் உடனடியாக மகிழ்ச்சியின் அலை ஓடியது. அவர்கள் உடனடியாக மருத்துவரை அழைத்தார்கள். பரிசோதனைக்கு பிறகு மருத்துவர் புன்னகைத்து முழு வீட்டிற்கும் அந்த மகிழ்ச்சியான செய்தியை சொன்னார். எல்லாரும் காத்திருந்த செய்தி. வாழ்த்துக்கள் சிவாங்கி, நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள். உங்கள் வீட்டிற்கு புதிய விருந்தினர் வரப்போகிறார். இதை கேட்டதும் சுனிதா பேகம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினாள். சல்மான் ஜியையும் தொலைபேசியில் அழைத்து மகிழ்ச்சியான செய்தியை சொன்னாள். ஆரியன் செய்தியை கேட்டதும் அறைக்குள் ஓடி வந்தார். அவருடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவர் எல்லார் முன்னிலையில் சிவாங்கியை தூக்கி தன்னுடன் அணைத்துக்கொண்டு அவளுடைய கன்னங்களை முத்தமிடத் தொடங்கினார். சிவாங்கி வெட்கத்தால் சிவந்து விட்டாள். சொன்னாள், ஆரியன், கீழே இறக்குங்கள். எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கட்டும். ஆரியன் சிரித்துக்கொண்டு சொன்னார்,
இன்று நான் உலகின் மிகவும் அதிர்ஷ்டசாலி மனிதன். ஆரியன் அவளுடைய வயிற்றின் மீது தம் கையை வைத்தார். அங்கு அவர்களின் அன்பின் அடையாளம் மூச்சுவிட்டுக் கொண்டிருந்தது. சிவாங்கி அவருடைய தோளின் மீது தன் தலையை சாய்த்தாள். குழந்தை பருவத்தில் தவறான புரிதலின் பாதையில் தொடங்கிய இந்த பிணைப்பு இப்போது ஒரு முழுமையான, மகிழ்ச்சியான, அழகான குடும்பத்தின் வடிவம் பெற்றிருந்தது.